Good afternoon, students. Seva Sandhi Metric Higher Science School, 12th Biozoology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about microbial fuel cell, MFC. நுண்ணுயிரிய எரிபொருள் கலன். A microbial fuel cell is a bioelectrochemical system that derives an electric current by using bacteria and mimicking bacterial interaction found in nature. இந்த நுண்ணுயிரிய எரிபொருள் கலன் மூலமாக பாக்டீரியாக்களை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த முறை தான் MFCன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தோம்னா பாக்டீரியாக்களை பயன்படுத்தி அதனிடையே இயற்கையாக நடைபெறும் இடைவினைகளை, அதுக்குள்ளே நடைபெறக்கூடிய அந்த வினைகளை ஒப்பு போலியாக்கி மிமிக்ரி செய்து மின்சாரம் பெறும் உயிரிய மின் வேதியியல் முறைக்கு பேர் தான் என்னது MFC. Microbial fuel cell work by allowing bacteria to oxidize and reduce organic molecules. Bacterial respiration is basically one big redox reaction in which electrons are being moved around. இந்த மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ஸ் எப்படி இயங்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த நுண்ணுயிரிய எரிபொருள் கலனானது கரிம மூலக்கூறுகளை, ஆர்கானிக் மாலிகுல்ஸ், அந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸை என்ன செய்யறாங்கன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனேற்றம் அல்லது ஒடுக்க வினைக்கு ஆட்படுத்த பாக்டீரியாக்களை பயன்படுத்துவதன் மூலம் நுண்ணுயிரிய எரிபொருள் கலன் இயங்குகிறது. நல்லா பார்த்தோம்னா மைக்ரோபியூவல் செல்ஸ் ஒர்க் பை அலோயிங் பாக்டீரியாவை அலோவப்படுத்துகிறோம். எதுக்கு? ஆக்சிடைஸ் அண்ட் ரெடியூஸ்டு ஆர்கானிக் மாலிகுல்ஸ். இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸை என்ன எதுக்காக? ஆக்சிடைஸ்ட் பண்ணுவதற்கும் அல்லது ரெடியூஸ்டு ஒடுக்க வினைக்கு ஆட்படுத்த பாக்டீரியாக்களை அனுமதிப்பதன் மூலம் நுண்ணுயிரிய எரிபொருள் கலன் இயங்குகின்றது. MFC consists of an anode and a cathode separated by a proton exchange membrane. Microbes at the anode oxidized and organic fuel generating protons which pass through the membrane to the cathode, and the electrons pass through the anode to the external circuit to generate current. பேசிக்காக பார்த்தோம்னா பாக்டீரியாக்களின் சுவாசமானது ஒரு பெரிய ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையாகும். Bacterial respiration is basically one big reaction in which electrons are being moved around. MFC consists of an anode and cathode. இந்த MFC என்று சொல்லப்படக்கூடிய நுண்ணுயிரிய எரிபொருள் கலனில் ஒரு நேர்மின்வாய் மற்றும் எதிர்மின்வாய் இருக்கும். என்னது? ஆனோட் அண்ட் கேத்தோடு ஆர் செப்பரேட்டட். இது ரெண்டுமே அந்த இதில் இருக்க நுண்ணுயிரிய எரிபொருள் கலனில் ரெண்டுமே இருக்குது. நேர்மின்வாய் அண்ட் எதிர்மின்வாய் ரெண்டுமே இருக்குது. இவை எலக்ட்ரான்கள் சுழலும் பொழுது புரோட்டான் பரிமாற்ற சவ்வின் மூலம் பிரிக்கப்படுகின்றது. இவை என்னது? எலக்ட்ரான்கள் சுழலும் போது புரோட்டான் பரிமாற்ற சவ்வின் மூலம் பிரிக்கப்படுகின்றது. Separated by a proton exchange membrane. Microbes at the anode oxidized the organic fuel generating protons which pass through the membrane to the cathode, and the electrons pass through the anode to the external circuit to generate current. நேர்மின்வாய் முனையில் இருக்கும் நுண்ணுயிர்கள் கரிம எரிபொருட்களுடன் ஆக்சிஜனேற்றம் செய்யும் பொழுது புரோட்டான்கள் வெளியேறி எதிர்மின்வாயை அடைகின்றன. அதே நேரத்தில் நேர்மின்வாய் வழியாக எலக்ட்ரான்கள் புறச்சுற்றை அடைந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நேர் மின்வாய் முனையில் இருக்கும் நுண்ணுயிர்கள் கரிம எரிபொருட்களுடன் ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது புரோட்டான்கள் வெளியே சென்று எதிர்மின்வாயை அடைகின்றன. அதே நேரத்தில் நேர்மின்வாய் வழியாக எலக்ட்ரான்கள் புறக்கற்றையை அடைந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. கொஞ்சம் இதை கேர்ஃபுல்லாக கொஞ்சம் படித்து பாருங்கள், கொஞ்சம் புரியும். தேங்க்யூ.